நெக்ஸ்ட் ஜென் அன்பர்கள் அனைவருக்கும் சரலட்சுமி முத்தியாவின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம மாதம் மாதம் இந்த கோல்கிரீன் கோச்சார் நிலையை வைத்து மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இது ஆவணி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, சுக்கரன் அதாவது இயங்கும் சக்தினே சொல்லலாம். சுக்கராச்சாரியாருக்கு மட்டும்தான் உயிர்ப்பிக்கும் மந்திரம் தெரியும் அப்படின்லாம். இறந்தவரை உயிர்ப்பிச்சிருவார். ஒருத்தர் இயங்கணும், சிறப்பாக செயல்படணும், சுக்கரன் சிறப்பாக இருக்கணும். அந்த சுக்கரன் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார். அதனால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கவிருக்கு. அது மட்டும் இல்லை, சுக்கரனாலே வாசனை, இனிப்பு, வாசனை திரவியங்கள், நல்லா சொகுசா வாழ்றது, மலர்கள். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களும் ஆண் பெண் இருவரும் என்ன மாதிரியான மலர்கள், ஆண்கள் உடன் வைத்துக்கலாம், பெண்கள் தலையில நம்ம மலரை எப்படி சூடுவது, நம்ம எப்படி ஒரு சிகை அலங்காரம் பண்ணுவது, இதனால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை நம்ம வரவழைத்துக் கொள்ளலாம் என்பதை பதிவுல காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணி மாதத்தில் ஆட்டம் ஆரம்பம்லாம் அருமையான மாதம். ஏன்னா ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, ஆட்சி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இது கால சக்கரத்தின் 7 பஜார் ராசின்னு சொல்லலாம். ஒன்றை இழந்து ஒன்றை பெறும். அவங்களுக்கு ஒன்று கிடைக்கணும்னா முதல்ல மற்றவங்களுக்கு ஓடோடி அதை செஞ்சிடணும். அவங்க மற்றவங்க ஹாப்பியாக வச்சா அவங்க ஹாப்பி, மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் இவங்களுக்கு உதவி தானாக கிடைக்கும். அந்த அமைப்புடைய துலா ராசிக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை, நீண்ட நாட்களாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் நடக்கும். எவன் எங்க இருந்து நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறான்றதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஒண்ணு எதிரி இருக்க மாட்டான், எதிரி இல்லாத இடத்துக்கு நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லலாம். தைரியமாக களமிறங்குவீங்க. அதே போல மனைவியால் திடீர் யோகமும் வரக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வேலையில நல்ல இடமாற்றங்கள்லாம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு. அதே போல வியாபாரத்தில் புதிய கூட்டாளி மூலம் நல்ல லாபம் கிடைப்பது. அதே போல பாராட்டுலாம் நான் நல்லா வேலை பார்க்குறாங்க, எனக்கு பாராட்டு வரல, ஒரு பதவி ப்ரமோஷன் வரலன்றவங்களுக்குலாம் இப்ப தாமதமின்றி உடனே கிடைக்கும். வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதம் சொல்லலாம். திருமணம், குடும்பத்தை பாருங்க, திருமண முடிவுகளை அருமையா எடுக்கலாம். கணவன் மனைவி உறவு நல்லா சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். நல்லா தாம்பத்தியம் சிறக்கும், அந்யோன்யம் கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல குடும்பத்தில் இது வரைக்கும் சலசலப்பு எதனா இருந்தா அதெல்லாம் நீங்கி அமைதி, சந்தோஷம், தாண்டவம் ஆடும். நீங்களே அதை புணர்ந்து நடந்து கொள்வீங்க. உறவினர்கள் போறது, இந்த விருந்தோம்பல் நிகழ்ச்சினால இன்னும் மனம் மகிழ்வது, நீங்க நல்ல ஒரு நிகழ்ச்சிகள்ல போய் கலந்து கொள்வது, ஒரு சந்தோஷமா கேளிக்கையா இருக்கிற இடங்களுக்கு செல்வது, பிள்ளைகளோட நீங்க வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வது, ஒரு சுற்றுலா போன்று போவதெல்லாம் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்ப லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கீங்கன்னா வீட்டுல சொல்லி திருமணத்தை பேசி முடித்துக்கொள்ள அருமையான மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு. கணவன் மனைவிக்கிடையே நல்லா கருத்தொருமித்து பயணிப்பீங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சீரா இருக்கும், தேவைகள் பூர்த்தியாகும். பழைய முதலீடுகள் எதாவது பண்ணிருந்தீங்கன்னா அது லாபமா இப்போ உங்க கைக்கு சேரும். சொத்து வாங்குவீங்க. அந்த முயற்சியில உங்களுக்கு நல்ல சிறப்பான வெற்றி, நல்ல சொத்தா வாங்குவீங்க. இப்போ வாங்குற சொத்து பிற்காலத்துல இன்னும் ரேட் ஏறக்கூடிய, டெவலப் ஆகக்கூடிய, நாளுக்கு நாள் டெவலப் ஆகக்கூடிய ஏரியா நீங்க வாங்கக்கூடிய அருமையான வாய்ப்புன்னு சொல்லியாச்சு. ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்கும். அதே போல இருந்தாலுமே ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சி இருந்தாலுமே உங்களுக்கு அந்த தூக்கம் மட்டும் அப்படியே இந்த கோழி தூக்கம் மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். என்னடா அப்படி ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கு, அந்த டவுட்டெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நல்ல புத்தி ஞானம் இதெல்லாம் கொண்டு ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உணவு பழக்க வழக்கம் மட்டும் முறையாக கையாண்டுருங்க. யோகா, மெடிடேஷன் கம்பல்சரி நீங்கள் செய்யணும். 5இல் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மலர், நீங்களே சுக்கிரனுடைய இதாச்சு இல்லையா. அப்போ நல்ல வெள்ளை நிற ரோஜா, மல்லி, இதை நீங்க உபயோகப்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில் என்னைக்குமே வெற்றி. கோயிலுக்கும் கொடுக்கலாம், நீங்களாம் வச்சுக்கலாம். ரோஜாலாம் வைக்கும்போது நடிமத்தில் தான் வைக்கணும். மல்லியோட இந்த வெள்ளை ரோஜாவும் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. ஆண்கள் உடன் வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஈர்த்து கொண்டு வரும். துலா ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.